தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக என்ற ஒரு புதிய மெகா கூட்டணியை தமிழகத்துல உருவாக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவை தவிர இது போல ஒரு கூட்டணி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அமைந்ததாக சரித்திரமே கிடையாது. யாரா இருந்தாலும் அவங்க 2 பேர்கிட்ட போனோம், கொடுக்கிற சீட்டை வாங்கணும், அதோட போயிட்டே இருக்கணும். மறுபடியும் ஜெயிப்பாங்க, லஞ்ச ஊழல் செய்வாங்க, கோடிக்கணக்காக சம்பாதிப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கேப்டன் நினைச்சிருந்தா யார் கூட வேணாலும் கூட்டணி அமைச்சிருக்கலாம். எல்லா வதந்திகளையும் தவிடுபொடி ஆக்கக்கூடிய அளவு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எது நல்லது என்று சிந்தித்து கேப்டன் இன்றைக்கு லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களான அனைத்து நல்ல தலைவர்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணியா வச்சிருக்காங்க. இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த ஆலங்குளம் தொகுதியில கேப்டனுடைய இதயத்தில் இடம்பெற்றவர், கேப்டனுடைய திரைப்படங்களில் நடித்தவர் திரு ராஜேந்திரநாத் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வெற்றி வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல வேட்பாளராக உங்களுக்காக உழைக்க கேப்டன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் திரு ராஜேந்திரநாத் அவர்கள். அவருக்கு நீங்க எல்லாருமே முரசுக்கு வாய்ப்பு தரணும், வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இங்க கீழப்பாவூர்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறத உண்மையிலே மகிழ்ச்சி. சரி, இதுவரைக்கும் இங்க ஆட்சி செஞ்ச அதிமுகவோ திமுகவோ தொகுதிக்கோ மக்களுக்கோ எல்லாரும் நல்லது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, ஊருக்குள்ள வந்த உடனே நம்ம மக்களால் எழுதி கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை மனு இது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இங்க ஜெயிச்ச வேட்பாளர்கள் அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் இந்த தொகுதியில எங்களுக்கு செய்யல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நிச்சயமாக கேப்டன் அவர்களால் அடையாளம் காண்பிக்கப்படுபவர் உண்மையாக மக்களுக்காக உழைப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக ராஜேந்திரநாத் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வெற்றிக்காக நாங்க தயாரா இருக்கோம். ஆனா இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றணும் சொல்லி நம்ம கீழப்பாவூர் மக்கள் எழுதி கொடுத்ததை இப்ப உங்க முன்னாடி நான் சொல்றேன். இதுவரைக்கும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பெரிய குளத்துல பாலம் அமைக்கிறோம் சொல்லி அடிக்கல் நாட்டி பூஜை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலமே அமைக்கப்படவில்லை என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கன்ஃபார்ம் தான். எம்பி இருக்காரு, எம்எல்ஏ இருக்கிறாரு, யாரும் ஒண்ணு செய்யல. அதான் வேணும் எனக்கு. இதே தானே நடந்துட்டு இருக்கு. 1 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டியது 20 லட்சம் ரூபாய் அவங்க அடிச்சுக்க வேண்டியது லஞ்ச ஊழல். அதனாலதான் இன்னைக்கு ஓட்டு காசு கொடுக்கலன்னு வர்றாங்க. இல்லாட்டி எங்க ஓட்டு காசு கொடுக்கணும்? அதான் நீங்க சிந்திக்கணும். எஸ்பெஷலி பெண்கள் கிட்ட நான் கேட்கணும். ஓட்டுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தவனு விழுந்தடிச்சு போய் ஓட்டு போடுறீங்களே, அப்ப உங்களுக்கு மேம்பாலம், இங்க நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நல்ல பஸ் வசதி, நல்ல பஸ் ஸ்டாண்டு, நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? ஒரு 500 ரூபாய் போதுமா? ஓட்டுக்கு போதுமா? இதை வச்சுதான் அவங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு? தேர்தல் நேரம் வர்றப்ப மட்டும்தான் ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களையும் ஏமாத்தி தமிழ்நாட்டையும் ஏமாத்தி இப்படியே முன்னேறாமையே விட்டுட்டாங்க. மக்களும் முன்னேற முடியல, நாடும் முன்னேற முடியல. இல்லாட்டி இந்த பிரச்சனையெல்லாம் எப்பயோ தீர்ந்திருக்கணுமே. கலைஞருக்கு நீங்க 5 வாட்டி வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஏன் ஒருத்தர் கூட இங்க மேம்பாலத்தை கட்டணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரி செய்யணும், மாணவர்கள் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும், நல்ல ரோடு வசதி பண்ணணும், பஸ் வசதி பண்ணணும் என்று ஏன் சிந்திக்கல? ஏன் அவங்க செய்யல அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு ஆரம்பிச்சுட்டா உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஓட்டு காசு கொடுப்பாங்க, அதை தவிர வேற ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. இது ஒண்ணு மட்டும்தான் தெரியும். ஆனால் நமது வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் உறுதியாக உங்களுக்கு சொல்றேன், அந்த 500 ரூபாய் என்பது 2 நாளைக்கு காணாது. விலைவாசி விற்கிற விலைவாசியில 2 நாள் இல்ல, 1 நாளா? ஒரே நாள் போதும். ஒரே நாள் சரியா போதா? பாதி டாஸ்மாக்லயே போயிடுதா? சரக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ
தேர்தல் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அதான் சொல்லு, நீங்க எல்லாம் தெளிவாயிட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் இங்க வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சொல்றேன். அவங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தாங்கல்ல, 5 வருஷமா. இப்ப ஒரு வாட்டியாவது படிப்படியாக மது விலக்கை கொண்டு வருவேன் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்களா? சொல்லவே இல்லையா? ஆனா இன்னைக்கு நிச்சயமா தோக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு எல்லா மீட்டிங்லயும் உட்கார்ந்துகிட்டு என்னை வாழ வைக்கும் தாய் குலங்களே, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, மீண்டும் நான் வந்து படிப்படியா மது விலக்கை கொண்டு வரேன்னு முழு பொய்யும் மீண்டும் ஜெயலலிதா இருக்காங்க. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி கோழி குவா குவா வாத்து ஒண்ணும் புரோஜனம் இல்லைங்களா? ஒண்ணும் சரியில்லை. நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்க இல்லையா? நாங்க ரொம்ப நேரம் பேச தேவையில்லையா? கூண்டுலா? ஆமா, வர்றாங்க, இங்கேயும் வராங்க. திருநெல்வேலிக்கு உங்க எல்லாரையும் பிடிச்சி கூண்டுல அடைக்கிறதுக்கு இங்கேயும் வர்றாங்க. வெகு விரைவில் யாரும் போய் மாட்டிக்காதீங்க. இங்க எல்லாரையும் கொண்டு போய் கூண்டுல அடைச்சு வெயில்ல வேக வச்சு கொல்ல போறாங்க. அதனால ஒண்ணு இல்ல, ஒரு 200 ரூபாய்க்கு இன்னைக்கு 4 உயிர் போயிருக்கு விருதாச்சலத்துல. தெரியுமா உங்களுக்கு? வெறும் 200 ரூபாய்க்கு 4 உயிர் போயிருக்கு. இதுக்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஜெயலலிதா. அவங்க என்ன சொல்றாங்க? மக்களுக்காக நான், மக்களால் நான், உங்களுக்காக வேணாம், உங்களால் நான் சொல்றாங்கல்ல. இன்னைக்கு 4 பேர் செத்து இருக்காங்கல்ல, உங்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்ற ஜெயலலிதா ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் அந்த வெயில வந்து உட்கார முடியுமா? மக்களோட மக்களாக முடியுமா? அவர் எதுக்கு இந்த மாதிரி டைலாக் பேசி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க? இப்ப நாங்க எங்க நின்று பேசுறோம்? அது மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், உங்களோட மத்தியில தான் நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். இன்னைக்குல கேப்டன் முதலமைச்சராக ஆனாலும் இதே போலதான் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு கிராமமா வருவோம். மக்களோட மக்களாக தான் நாங்கள் இருப்போம். இதுல மாற்று கருத்தே இல்லை. கடந்த 10 வருஷமா நாங்க போகாத ஊரு, போகாத கிராமமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு மக்களோட மக்களாக நாங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்ற, பொய் வாக்குறுதிகளை கொடுக்கும் அதிமுக, திமுக 2 கட்சிகளையும் தமிழக மக்கள் முற்றிலும் புறம் தள்ள வேண்டிய ஒரு தேர்தல் இது. யாரும் நீங்க நடந்துடக்கூடாது. 1947 என்ன நடந்தது? இந்தியால சுதந்திர போர் நடந்துச்சு. வெள்ளையர்களே வெளியேறும் சுதந்திர போராட்டத்துல நம்ம தியாகிக போராடினாங்க. அதே போல ஒரு போர் இப்பொழுது 2016 தேர்தல். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர். இந்த போர்ல கொள்ளையர்களே வெளியேறுங்கள் என்று அதிமுக, திமுகவை தமிழ்நாட்டை விட்டு நாம அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். தயவு செஞ்சு நீங்க யாரும் மறந்துடாது. கேப்டன் நிச்சயம் ஜெயிச்சு வந்தா நம்ம எம்எல்ஏ மூலமாக தொகுதிக்கு என்ன வேணும், தொகுதி மக்கள் முன்னேற்றத்திற்கு என்ன வேணும், இந்த தொகுதியை எப்படி நாம மேம்படுத்த போகிறோம் என்பதை ஆராய்ச்சி நிச்சயம் செய்வார். ஏன்னா இதை முதலமைச்சரா வரப்போறார். அவருடைய ஆட்சியில தன்னுடைய அத்தனை எம்எல்ஏ மந்திரிகளை மக்களுடைய அந்த தொகுதியிலேயே தங்க வச்சு உறுதியாக இந்த தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துவோம். அதே போல இங்க கழிவு நீர்களை குளத்துல கலக்காம பாதாள சாக்கடை திட்டம் வேணும்னு கேட்டீங்க. இது ஒரு பேரூராட்சி. கீழப்பாவூர்ன்றது ஒரு பேரூராட்சி. மொத்தம் 18 வார்டுகள் இருக்கு. 10 வருஷமாக ஒரு வார்டுல கூட ரோடோ, சாக்கடைகளோ, குப்பை குளங்களோ சரிபடுத்தாம இன்னைக்கு அப்படியே முற்றிலுமாக முடங்கி போன ஒரு பேரூராட்சியாக தான் இந்த கீழப்பாவூர் இருக்கு. அதனால அது 100 உண்மை இல்லையா? ஆமா. அதான் திமுக, அதிமுகவுக்கு தமிழ்நாடு மக்கள் பட்டா போட்டா கொடுத்துட்டாங்க இல்லையே. 2 பேருக்கும் பட்டா போட்டு கொடுத்தது போதும். மாறணும். நிச்சயமா இந்த நிலைகள் மாறும். பேரூராட்சியை நாம முன்னேற்றணும். அனைத்து வார்டுகளை நாம முன்னேற்றணும். தென்காசி மெயின் ரோட்ல, கீழப்பாவூர்ல
பேருந்து நிலையம் வேணும்னு சொல்லி நீங்க நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேருந்து நிலையம் கூட இல்லாத ஒரு பேரூராட்சியாக தான் இந்த பேரூராட்சி இருக்கு. உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தா செய்ய வேண்டியது இதுதான். அதை விட்டுட்டு ஓட்டு காசு தர, மிக்சி ஃபேன் கிரைண்டர் தர, புடவை தர, டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்கிறோம், இதுவா நாட்டுக்கு மக்களுக்கு முன்னேற்றம்? இன்னைக்கு படிச்சுட்டு எத்தனை மாணவர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் வறுமையில இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு விவசாய பூமி, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா விவசாயம் அழிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு பக்கத்து மாநிலத்துக்கு எல்லாம் போக வேண்டிய ஒரு நிலைமை. அதனால நிச்சயம் இந்த நிலைகளை நாம மாற்றணும். அப்புறம் இங்க ஒரு நீதிமன்றம் அமைப்பேன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களே சட்டசபையில சொன்னாங்க வாக்குறுதியா, இங்க ஒரு கோர்ட் கொண்டு வர போகிறோம் சொன்னாங்களா? வந்துச்சா இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுங்க? நீங்க எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாமே பொய் வாக்குறுதி. ஜெயலலிதாவும் கலைஞரும் சொல்றது எல்லாமே பொய்யான வாக்குறுதி. அவர்களுக்கு தேவை உங்களுடைய ஓட்டு. அந்த ஓட்டை வாங்கிட்டு இன்னும் பல லட்சம் கோடி எப்படி கொள்ளை அடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கை தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அதனால நிச்சயமாக இந்த நிலைகளை எல்லாம் நாம மாற்றுவோம். அரசு போக்குவரத்து பணிமனை அமைக்கும் பணிகள் கிடப்பிலேயே இருக்கு. அதே மாதிரி காய்கறி பதப்படுத்துற ஒரு நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையும் பல நாட்களாக நீங்க வச்சிருக்கீங்க. தீயணைப்பு நிலையம், அதாவது ஃபயர் சர்வீஸ் இங்க வேணும்னு கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் அதுக்கும் வழி இல்ல. அதே போல இங்க பீடி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பீடியை சுத்திக்கிட்டே இருக்கிறவங்களுடைய ஹெல்த் எப்படி பாதிக்கும்ன்றது எங்களுக்கு 100% தெரியும். நிச்சயமாக அந்த பீடி தொழில இருப்பவர்களுக்கு வெகு விரைவில் புற்றுநோய் வருவது ஈஸியா புற்றுநோய் வந்துடும். அதுல இருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவர்களுக்குரிய மருத்துவமனையை, மருத்துவ வசதிகளை ஒரு கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? மருந்து மாத்திரை இருக்கா? டாக்டர்ஸ் இருக்காங்களா? நர்ஸ் இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் போக முடியாது. நம்மளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணா காசு செலவு பண்ணி தனியார் ஆஸ்பத்திரிக்கு தான் போய் ஆகுது. இவங்க 500 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட எப்படி எல்லாம் காசு திருப்பி வாங்குறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் இது எல்லாமே நான் சொல்றேன். அதனால உறுதியாக நாம ஜெயிச்சு வந்தவுடனே இந்த பீடி தொழிலாளர்களுக்கு, முக்குடலில் இயங்கி வரும் பீடி தொழிலாளர்களுக்கு மருத்துவமனையை பெரிய லெவல டெவலப் பண்ணி மருத்துவர்களும் மருத்துவ உபகரணங்களும் டாக்டர்ஸும் நர்ஸும் 24 மணி நேரம் இங்கே இருந்து சேவை செய்யக்கூடிய அளவு உறுதியாக இந்த பகுதி மக்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க மருத்துவமனையை உறுதியாக நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் வாக்குறுதியா சொல்றேன். இதுதான் மக்களுக்கு தேவை. ஒரு நல்ல ஸ்கூல், நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நல்ல ரோடு வசதி, குடி தண்ணீர் வசதி, எல்லாருக்கும் வீடு. யாருக்கெல்லாம் வீடு இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களோ உறுதியாக குடிசைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு வீடு நிச்சயமாக நம்ம அரசாங்கம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் எல்லோருக்கும் சொல்றேன். அது வில்லேஜா இருந்தா அந்த அளவு வீடு, டவுனா இருந்தா அபார்ட்மெண்ட், சிட்டியா இருந்தா மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நம்ம கேட்டகரி பிரிச்சு ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நிரந்தரமாக வீடு அமைத்து தருவோம் என்ற வாக்குறுதியை சொல்றேன். படித்த படிக்காத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு 25 லட்சம் பெண்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு பல டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லா பெண்களுக்கும் உருவாக்கி கொடுப்போம். கேப்டனின் லட்சிய திட்டமான ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்ற அந்த உன்னத திட்டத்தை நிச்சயமாக கேப்டன் அவர்கள் நிச்சயமா தன்னுடைய கனவு திட்டம் உறுதியாக அதை செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க நம்பி தைரியமா கேப்டனுக்கு ஓட்டு போடலாம். இன்னைக்கு 2 கடையில தான் கூட்டம் அதிகம். ஒண்ணு, ஆண்கள் கூட்டம் எங்க அதிகமா இருக்குன்னா அது டாஸ்மாக் கடை, பெண்கள் கூட்டம் எங்க அதிகமா இருக்குன்னா ரேஷன் கடை. இந்த 2 கடையில இருக்கிற கூட்டத்தையும் கம்மி பண்ணி படிப்படியாக மது விலக்க கொண்டு வந்து டாஸ்மாக் அகற்றுவோம். ரேஷன் பொருள் உங்க வீட்டுக்கே வந்தா நீங்க போய் ரேஷன்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 கனவு திட்டத்தையும் நிச்சயம் கேப்டன் செய்வார்.
அப்புறம் மத்தியானத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம பசங்களுக்கு இலவச சாப்பாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தார். ஆனால் உங்கள் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை காலை உணவும் அனைத்து மாணவர்களுக்குமே ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் காலை உணவு அத்தனை மாணவர்களுக்கும் இலவசமாக நமது அரசாங்கம் மூலமாக வழங்கப்படும் என்கின்ற திட்டத்தை உறுதியாக இதற்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அதனால நதிகளை நாம இணைக்க போகிறோம். இது வெறும் 6 கட்சி கூட்டணின்னு நினைக்காதீங்க. இந்த கூட்டணியில கேப்டன் கூட உண்மையான கூட்டணி யார்? தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களாகிய நீங்கள் தான் உண்மையான எங்களுடைய கூட்டணி. இந்த 6 கட்சி தலைவர்கள் மட்டும் கூட்டணி. அதனால இந்த தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட தேர்தல். முதல் முறையாக கூட்டணி மந்திரி சபையை நாம கொண்டு வர போகிறோம். கேப்டன் முதலமைச்சராக இருந்தா 6 கட்சி தலைவர்கள் மந்திரி சபையில கேப்டனோட உட்காருவாங்க. முதல் முறையாக கூட்டணி மந்திரி சபையை கேப்டன் அவர்கள் இந்த முறை கொண்டு வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறார். இந்த தேர்தல் முற்றிலும் வித்தியாசம். அதனால நல்லா சிந்திச்சு நீங்க எல்லாரும் மாற்றத்தை தரணும். போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க, யாரும் போடாம இருக்காதீங்க. ஆனா சிந்திச்சு நாம பேசணுமே இவ்வளவு நேரம். எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த 2 கட்சியுமே தமிழகத்தை விட்டு அகற்ற நல்ல ஒரு தீர்ப்பை நல்ல வேட்பாளரான ராஜேந்திரநாத் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் முரசு சின்னத்திலே கொடுத்து வெற்றியை தரணும் சொல்லி இங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான், இதுல மாற்று கருத்தே இல்ல. உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்தவுடனே உங்களுக்கு சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு கீழப்பாவூர் பேரூராட்சி முன்னேற்றுவோம். ஏன்னா துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே கிடையாது. தவசி ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதுதான், உறுதியாக ஒரு வாக்குறுதி கொடுத்தால் கொடுத்ததுதான். அதனால எங்கள் கூட்டணி இன்றைக்கு யார்? இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, தாய்க்குலங்களே, புது வாக்காளர்களே, நல்லபடியாக சிந்திச்சு இந்த 2 பழைய கட்சிகளை ஓய்வுக்கு அனுப்புங்க. போதும் அவங்க ஆட்சி பண்ணது கொள்ளை அடிச்சது. புதியவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, லஞ்ச ஊழல் அப்பாற்பட்டவர்களுக்கு, நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற துடிப்போடு இருக்க நல்ல தலைவர்களுக்கு நீங்க எல்லாருமே ஆதரவு தரணும். செய்வீங்களா? இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கோம். ஏடிஎம்கேவும் டிஎம்கே என்னெல்லாம் செய்யலங்கிறது உங்க வாயிலாவே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால மீண்டும் லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின். எதுவுமே உங்களுக்கு இது வரைக்கும் செய்யாத அதிமுக ஆட்சி இங்கு மீண்டும் வேண்டுமா? ஊழல் கட்சியான திமுக ஆட்சி இங்க வேண்டுமா? 2 கட்சியும் வேண்டாம். நல்லவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து அவர் களத்தை உறுதிப்படுத்த வலு சேர்க்க எங்கள் கூட்டணி தமிழக மக்களாகிய உங்களோட தான். இன்னைக்கு அந்த 2 கட்சியும் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? பிரஸ் பீப்புள் என்கிட்ட கேட்கிறேன். 2 பேருமே கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்காங்களே, நீங்க எப்படி அவங்களை சமாளிக்க போறீங்க? தான் கேள்வி. அதான் நான் சொன்னேன், லஞ்ச ஊழல் பண்ணி மக்கள் காசு திருடி கொள்ளையர்களை போய் எங்களோட கம்பேர் பண்றீங்களே. அவங்க கிட்ட வேணா கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கா? ஆனா கேப்டன் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் மனசுல கேப்டன் இடம் பெற்றிருக்கார். உறுதியாக மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்துவாங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இந்த தேர்தலில் இருக்கின்றத நான் உறுதியாக சொல்றேன். அதனால இந்த மாற்றத்திற்கு நீங்கள் அனைவருமே துணை நின்று மாற்றத்தை தரணும், வெற்றியை தரணும் என்று சொல்லிக்கிறேன். அதனால திருநெல்வேலி வருவாங்க, கூட்டல் அடைக்க உங்களை எல்லாம் இழுத்துட்டு போவாங்க, பத்திரமா இருங்க. ரொம்ப வெயிலா இருந்தா ஒரு 200 ரூபாய்க்கு போய் யாரும் மாட்டிக்காதீங்க. அதனால நல்லபடியாக சிந்திச்சு நல்லபடியாக உங்கள் வாக்குகளை மாற்றத்திற்கான வாக்குகளாக பதிய வைக்க வேண்டும். மறந்துடாதீங்க, நமது வெற்றி வேட்பாளர் ராஜேந்திரநாதன் அவர்களுக்கு முரசு 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 என்று முரசு சின்னத்திலே வாய்ப்பு தாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு வெற்றியை தாருங்கள். என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே 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 கடையில் இருக்கா? ரைட்டு போயிடுவோம். ஒன்னே ஒன்று சொல்லவா? கேப்டனுக்கு வந்து துரோகம் நினைச்சு யாரும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதனாலதான் நாங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. சரியா?
ஏற்கனவே 8 பேர் துரோகம் பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு எங்க போனாங்க? அப்புறமா பேசுறேன். எங்க போனாங்க? அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க இல்லையா? மே 19ஆம் தேதி தேர்தல் முடிவு. அவர்களுக்கு இறுதியாக சமாதி கட்டும். போதுமா? சாவு மணி அடிக்கும். சரியா? அதனால அது கொடநாடு நாயகியா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், காமெடியனா இருக்கட்டும், கேப்டனை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. தேர்தல் முடிவுகள் அதை அவங்களுக்கு சொல்லும். கெடுவான் கேடு நினைப்பான். கேடு நினைச்சாங்க, கெட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம கட்சியை பழக்கணும்னு போனாங்க ஸ்டாலின். இன்னைக்கு என்ன ஆச்சு? 30 மாவட்டத்தில் அடித்தடி நடந்துகிட்டு இருக்கு நீங்க திமுக. அதனாலதான் சொல்றேன், கெடுவான் கேடு நினைப்பான். அதனால அவங்க பத்தியில நம்ம பேச தேவையில்லை. டைம் தான் வேஸ்ட். நம்ம வந்தா என்ன செய்வோம், நாட்டை எப்படி முன்னேற்றுவோம், அது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக சேர்ந்து போராடுங்க. மாபெரும் வெற்றியோட மீண்டும் உங்களை எல்லாரையும் சந்திப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.